இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவின் 7ஆம் ஆண்டு நினைவு தினம் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட கழகம் சார்பில் அனுசரிக்கப்பட்டது. தமிழக முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி ஜெயலலிதாவின் 7ஆம் ஆண்டு நினைவு தினம் பல்வேறு பகுதிகளில் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக நாகர்கோவில் வடச்சேரியில் உள்ள எம்ஜிஆர் திருவுருவ சிலை முன்பு அலங்கரிக்கப்பட்ட அம்மாவின் படத்திற்கு முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளரும் மாவட்ட கழக செயலாளரும் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினருமான தளவாய் சுந்தரம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான பச்சைமால், மாவட்ட கழக அவைத் தலைவர் சேவியர் மனோகரன், மாநில எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் நரசிங்கமூர்த்தி, எம்ஜிஆர் இளைஞர் அணி இணை செயலாளர் சிவசெல்வராஜன், இலக்கிய அணி துணை செயலாளர் சந்துரு, வர்த்தக அணி இணை செயலாளர் ராஜன், கழக மகளிர் அணி துணை செயலாளர் ராணி, கழக சிறுபான்மையினர் நலப்பிரிவு துணை செயலாளர் லதா சந்திரன், மாவட்ட கழக இணை செயலாளர் சாந்தினி பகவதியப்பன், துணை செயலாளர்கள் சுகுமாரன், பார்வதி, முனைவர் பசிலி, யாம் நசரத், பகுதி கழக செயலாளர்கள் ஜெயகோபால், முருகேஸ்வரன், ஜெவின் விசு, ஸ்ரீலீஜா, ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர்கள் ஐயப்பன், அழகேசன், ஒன்றிய கழக செயலாளர்கள் முத்துக்குமார், ஜெசீம், தாமரை தினேஷ், பொன் சுந்தரநாத், அசோக்குமார், வீராசாமி, பொன்சேகர், ராஜ்குமார், ராதாகிருஷ்ணன், பொதுக்குழு உறுப்பினர் சகாயராஜ், மாவட்ட அணி செயலாளர் ரஃபீக், ராஜாராம், அக்ஷயா கண்ணன், ஜெயசீலன், வழக்கறிஞர் சுந்தரம், மனோகரன், சந்திரன், ரசாக், நகர அம்மா பேரவை செயலாளர் வேலாயுதம், டாஸ்மார்க் அண்ணா தொழிற்சங்க செயலாளர் மணிகண்டன், வட்டக்கழக செயலாளர்கள் ஜெயராஜ், ராஜாராம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் மாநில வர்த்தக அணி செயலாளர் ராஜன் ஏற்பாட்டில் திமுகவில் 10 வருடங்களாக இருந்த அகத்தீஸ்வரம் ஒன்றிய பிரதிநிதி சுயம்புலிங்கம் என்பவர், முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளரும் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினருமான தளவாய் சுந்தரம் அவர்களுக்கு சால்வை அணிவித்து கழகத்தில் அவர் தன்னை இணைத்துக் கொண்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானை